Hi guys, welcome to Vetti Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டாப் 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 25 தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்ச் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி. ஓகேங்களா, டோட்டலா உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ், அதாவது 20 டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 500 மட்டும் தான். யாரும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களுக்கு வந்து 500ல வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 500 ரேஞ்சில தான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 1000 rupees மட்டும் தான். ஓகேங்களா, நீங்க இன்னும் மேற்கண்ட டீட்டெயில் வேணும்னா நாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் திசை சொல் காண்க. பின் வருவனவற்றுள் எது வந்து இதுல திசை சொற்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க 26க்கு. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பண்டிகை என்பது எந்த சொல் அப்படின்னு பார்த்தோம்னா திசை சொல். அப்ப கமலம், மாதம், சக்கரம் இது எல்லாமே எந்த வகையான சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வட சொல்லே குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, கமலம், மாதம், சக்கரம் இது எல்லாமே வட சொல். திசை சொல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிகை, இந்த ஜன்னல், சாவி இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திசை சொல்ல வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று காண்கன்னு கேட்டிருக்காங்க. சொற்கள் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்பவம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு இருக்காங்க. பட் தற்பவம் வராது, என்னன்னா தற்சமம். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னன்னா தற்சமம் அப்படின்றது வரும். வடமொழி சொற்களை தமிழில் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதுதான் என்ன அப்படின்னா தற்பவம் அப்படின்ட்டு வரும். அப்ப ரெண்டுமே மாத்தி இருக்கிறதால இதுல எதுவுமே சரியில்லை, எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு அப்படின்றது தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று தமிழர்கள் காற்றின் திசையறிந்து கப்பலை செலுத்தினார் என்று கூறியவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்னன்னா வெண்ணி குயத்தியார்ல கூறியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது கப்பலை என்ன திசை அறிந்து கப்பலை செலுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு வெண்ணி குயத்தியார் சொல்லியிருக்காங்க. மார்கோ போல என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த காலத்துல கப்பல்கள் இந்த சுண்ணாம்பு, இந்த பஞ்சு, தேங்காய் பஞ்சு இதெல்லாம் வச்சு நல்ல அழகான ஒரு நல்ல வளம் மிக்க ஒரு கப்பலா வந்து தமிழ் மக்கள் கட்டியிருக்காங்க அப்படின்றத வியந்து பாராட்டியது யாருன்னா மார்கோ போலர் ஒருவர். வாக்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய கப்பல் 12 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம புதுப்பிக்கணும், ஆனா தமிழர்கள் உருவாக்கிய கப்பல் 50 வருடமே ஆனாலும் நம்ம புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னுட்டு வியந்து பாராட்டி இருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது 29வது பாருங்க. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்றத சொன்னது என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்னன்னா பரிபாடல். ஓகேங்களா, அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பரிபாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 30வது கொஸ்டின். சுண்ணாம்பியும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியதால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்கோ போலோ அவர்கள் தான் இத பத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது சரியான இணை காண்க. 31 பாருங்க. சரியான இணை எதுன்னு கேக்குறாங்க. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை, கரெக்ட் தான். மரத்தினால் ஆன ஆணி என்னன்னா தொகுதி, இதுவும் கரெக்ட் தான். கப்பல் கட்டும் கலைஞர் நீக்கான் இல்ல கம்மியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீக்கான் என்பது என்ன அப்படின்னா மீகான், நீக்கான் இவங்க எல்லாமே கப்பலை செலுத்துபவர்களுக்கான பேரு தான் என்ன அப்படின்னா நீக்கான் வரும். அப்ப கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு என்னது கம்மியர். அப்ப இதுல சரியான இணை 1, 2 தான் என்ன அப்படின்னா சரியான இணை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மை கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படக்கூடிய முதன்மை கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்னன்னா சுக்கான். ஓகேங்களா, சுக்கான் தான் உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுது. சமுக்கு அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல கப்பல் பயணத்துல இந்த சமுக்கு அப்படின்ற ஒரு கருவி பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு திசை காட்டும் கருவியா கூட இருக்கலாம் அப்படின்னுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. எரா என்பது மரத்தின் அந்த கப்பலுடைய அடிமரத்திற்கு பேர் என்ன அப்படின்னா எரா அப்படின்வாங்க. பருமல் அப்படின்னா என்னன்னா குறுக்கு மரத்திற்கு பேர் என்ன அப்படின்னா பருமல் அப்படின்வாங்க. இது வந்து அடிமரம், இது குறுக்கு மரம். இது ஒரு திசை காட்டும் கருவி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. திசை காட்டும் கருவி, திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது கொஸ்டின் பாருங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்தியது எது?
சிறிய நீர்நிலைகள், அதாவது ஏரி, குளம், குட்டை, இது எல்லாமே கடப்பதற்கு அந்த காலத்துல மக்கள் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புனை. ஓகேங்களா, புனை வந்து என்ன அப்படின்னா பயன்படுத்தினாங்க. இப்ப களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் பெரிய நீர்நிலைகளை கடக்க மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. இன்னும் சிறிய நீர்நிலைகளை கடப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கு. தேனி, அதாவது தோணி, ஓடம், படகு. ஓகேங்களா, இது எல்லாமே தோணி, ஓடம், படகு, புனை, இது எல்லாமே சிறிய நீர்நிலைகளை கடக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணர்த்தும் நூல் எது? கப்பல் கட்டும் தொழிலில் நிறைய அறிவை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றதை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா சேந்தன் திவகாரம் அப்படின்ற நூல்ல தான் மக்கள் வந்து கப்பல் கட்டக்கூடிய அந்த இதுவை பத்தி சொல்லியிருக்காங்க. கப்பல் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சமுக்கு அப்படின்ற கருவியை வந்து பயன்படுத்தி தான் கப்பல் சாஸ்திரம் அப்படின்ற நூல்ல வந்து குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் அப்படின்ட்டு பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் அப்படின்ட்டு பாடியது யார் அப்படின்னா மருதன் இளநாகனார் அவர்கள். ஏன் இவருக்கு மருதன் அப்படின்னா மருதத்திணை பாடுவதில் வல்லவர் அப்படின்றதால மருதன் இளநாகனார் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, உருத்திரன் கண்ணனார் பட்டினப்பாலை பெருமான ஆற்றுப்படையினுடைய பாடலை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திரன் கண்ணனார் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, இப்ப மருதன் இளநாகனார் அவர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப ஓகே, இதுல பேசிக்கா இதுதான் இருக்கு. நம்ம அடுத்தது 8 தொகை 10 பாட்டு நூல் வரும்போது நான் அவரை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவகும் பெருங்கலி வங்கம் என்று பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று 10 வந்து குறிப்பிடுகிறது. அதாவது பெரிய கப்பல் இருந்ததாக பதிற்று 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூல் வந்து குறிப்பிடுகிறது. அடுத்தது கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, அதான் மருதன் இளநாகனார் அவர்கள் பாடியிருப்பாரு. பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 35 பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 38 கொஸ்டின் பாருங்க, நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை அப்படின்னாவே அதுக்கான ஆன்சர் என்னன்னா அகநானூறு. இப்ப புறநானூறு, புறப்பாட்டு அப்படின்னுட்டு என்னன்னா புறநானூறு சொல்லுவாங்க. கலித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா கலித்தொகை. குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குறுந்தொகைக்கான சிறப்பு பெயர் வந்து சொல்லுவாங்க. இப்ப புறநானூறுல எத்தனை பாடல் அடிகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். புறநானூறுல 4ல இருந்து 40 பாடல் அடிகள் இருக்கு. ஓகேங்களா, இப்ப அகநானூறுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 13ல இருந்து 31, 13 to 31 இருக்கு. கலித்தொகையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11ல இருந்து 80 இருக்கு. ஓகேங்களா, 11 to 80 இருக்கு. இப்ப உங்களுக்கான கொஸ்டின், குறுந்தொகையில எத்தனை பாடல் அடிகள் வந்து இருக்கு, எத்தனை பேரலை சிற்றலை எத்தனை இருக்கு அப்படின்றத நீங்க குறுந்தொகைக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்தது 39வது பாருங்க, 10 பாட்டில் 2 நூல்களை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டுல மொத்தம் 2 நூல்கள் 2 பேர் இயற்றிருப்பாங்க. நம்ம யார் அப்படின்றது பார்க்கலாம். 10 பாட்டில் 2 நூல்களை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திரன் கண்ணனார் அவர்கள் தான். ஓகேங்களா, உருத்திரன் கண்ணனார் அவர்கள் 10 பாட்டில் 2 நூல்களை எழுதியிருக்காரு. நக்கீரர் என்ன நூலை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை. ஓகேங்க, திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, நெடுநல்வாடை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரர் அவர்கள். உருத்திரன் கண்ணனாரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நல்லூர் நல்லூர் நத்தத்தனார் இவர் வந்து என்ன நூல் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான் ஆற்றுப்படையை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, சிறுபான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை எழுதியிருப்பாரு. கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு எழுதியிருப்பாரு. கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு எழுதியிருப்பாரு. நல்லூர் நத்தத்தனார் சிறுபான் ஆற்றுப்படை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா எழுதியிருப்பாரு. உருத்திரன் கண்ணனார் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா பட்டினப்பாலை, அதாவது பெருநர் ஆற்றுப்படை. ஓகேங்களா, பட்டினப்பாலை, பெருநர் ஆற்றுப்படை போன்ற நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னா உருத்திரன் கண்ணனார். பெருமான ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் அவர்கள் பெருமான ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவரா வந்து இருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது பொறுத்துக பாருங்க, கதை பாடலுக்கு என்ன வரும், தியாகம், பேச்சாற்றல், சமத்துவம். இப்ப 41க்கு இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதை பாடலுக்கு என்ன வரும்னா பேலட்.
தியாகத்துக்கு என்ன வரும்னா ஸ்கிளாரிஃபீஸ். ஓகேங்களா? 4 பேச்சாற்றலுக்கு எலோகிஷன். சமத்துவம் அப்படின்றது ஈக்குவாலிட்டி. அப்ப 3 4 1 2 3 4 1 2 தான் இதற்கான ஆன்சர். 42 பாருங்க, யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது காண்கன்னு கேட்டிருக்காங்க. யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு எது விடையா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செய்யப்படு பொருள் தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 43 தகுதி வழக்குடன் பொருத்தமற்றது காண்க. வழக்கு என்னன்னா 2 வகைப்படும். தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு அப்படின்ட்டு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனைனா 3 வகையா வந்து பிரிப்பாங்க. ஓகே, இலக்கண முடியாது, இலக்கண போலி, மருவு அப்படின்ட்டு பிரிப்பாங்க. தகுதி வழக்கு 3 வகையா என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க. இது பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா மருவு. மருவு என்பது இயல்பு வழக்கோட வந்துடும். இடக்கரடக்கல், மங்கலம், குழுவு குறி. இப்ப தகுதி வழக்குனா என்னன்னா இப்ப வெளியில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்ல முடியாம அதை மாத்தி, ஓகேங்களா, சொல்வதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்ல முடியாத விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சொல்வதுதான் என்ன அப்படின்னா தகுதி வழக்கு அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பின்வரும் சொற்களில் மருவு காண்க. மருவு அப்படின்றது என்னன்னா ஒரு வார்த்தை முழுவதுமாக வேற மாதிரி வருவதுதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, தசை, கால்வாய், வாசல், நுனிக்கிளை. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வாசல் என்பது மருதான். ஏன்னா வாயில் அப்படின்றதுதான் கரெக்டான சொல். ஆனா அந்த வாயில் அப்படின்றத வீட்டினுடைய முன்பகுதியை வாயில் அப்படின்வாங்க. ஆனா அது மருவி வாசல் அப்படின்னுட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இதுவே திருச்சிராப்பள்ளியை நம்ம என்ன சொல்லுவோம்? திருச்சி. கோவை என்னது? கோயம்புத்தூர். ஓகேங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் மருவி வருவதுதான் மருவு அப்படின்வாங்க. இப்ப தசை, கால்வாய், நுனிக்கிளை இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு, அதாவது தகுதி வழக்கு. அதாவது தகுதி வழக்கு அப்படின்ட்டு சொல்றேன் பாருங்க, இலக்கண போலியில வரும். இலக்கண போலினா என்ன அப்படின்னா முன்பின் தொக்க போலி அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை இருக்கு. ஏன்னா இப்ப நுனி கிளைன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இத கிளை நுனி இங்க பின்னாடி இருக்கிறத இங்க முன்னாடி போட்டுட்டு முன்னாடி இருக்கிறத பின்னாடி போட்டாலும் ஒரே மீனிங்கா தான் வரும். அப்ப நுனி கிளைனாலும் ஒரே மீனிங் தான், கிளை நுனினாலும் ஒரே மீனிங் தான். அப்ப இதற்கு என்ன பேர் அப்படின்னா முன் பின் தொக்க போலி அப்படின்வாங்க. இது இலக்கண போலி. கால்வாய், வாய்க்கால் அப்படின்னாலும் முன்னேதான், கால்வாய் அப்படின்னாலும் என்னது ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? அப்ப தசை, கால்வாய், நுனிக்கிளை எல்லாம் இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை என்பது என்ன. இப்பதான் நான் சொல்ல, ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேற ஒரு சொல்லை பயன்படுத்துவது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்னன்னா தகுதி வழக்கு. ஓகேங்களா? அது என்னது? தகுதி வழக்கு அப்படின்வாங்க. இப்ப உங்களுக்கு புக்ல நிறைய கொடுத்துருப்பாங்க. கால் கழுவி வந்தேன். இப்ப வந்து அது வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனா அதுக்கான மீனிங் இப்ப சொன்னா நம்ம புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இப்ப குழந்தை வெளியே போயிடுச்சு, குழந்தை வந்து வெளிக்க பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க? குழந்தை வெளிக்க போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப அது சொல்றதுக்கு கொச்சையா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 46 பொறுத்துக. முகன், அஞ்சு, மைஞ்சு, இளைஞ்சி. பொறுத்துக கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா முகன் என்பது என்னன்னா கடைப்போலி, கடைசி போலி தான். அஞ்சு அப்படின்றது என்னன்னா முற்றுப்போலி, ஏன்னா 5 அப்படின்னுட்டு வரும். ஓகேங்களா? மஞ்சு அப்படின்றது மைஞ்சு இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா முதற் போலி. ஓகேங்களா? முருகனுக்கு முற்றுப்போலி முகன். அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 அப்படின்னு வரும். ஓகே, முகன் என்பது கடைப்போலி, 5 என்பது என்னன்னா முற்றுப்போலி, மைஞ்சு அப்படின்றது முதற் போலி, இளைஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைப்போலி வரும். அப்ப ஆன்சர் 1 4 2 3 தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது பாருங்க, சொல்லின் செல்வர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க. சொல்லின் செல்வர் யாரு? ராபி செய்திப்பிள்ளை. அவருடைய நூல்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறட்டை ஒலி அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, ஆற்றங்கரையினிலே, இது எல்லாமே ராபி செய்திப்பிள்ளை உடைய நூல்கள் தான். அடுத்தது 48 பாருங்க, பின்வருவனவற்றில் எந்த நூலை படித்து தன் தொல்லை எல்லாம் மறந்ததாக வ.உ.சி கூறுகிறார்? எந்த நூலை படித்து தன்னுடைய தொல்லை எல்லாம் மறந்ததாக வ.உ.சி கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் தொல்காப்பியர். இப்ப அப்துல் கலாமுக்கு, காந்தியடிகளுக்கு எல்லாம் மிகவும் பிடித்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக்க 49 பாருங்க, ராபி சேது எந்த நூல் எழுதியிருக்காரு? பாரதிதாசன், சுரதா மேத்தா. இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராபி சேது பிள்ளை இயற்றியது தமிழ் இன்பம்.
பாரதிதாசன் இயற்றிய நூல் என்னன்னா பிசிராந்தையர் அப்படின்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி கொடுத்திருப்பாங்க. சுரதா இயற்றிய நூல் என்ன அப்படின்னா துறைமுகம். 2 மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அப்ப ஆன்சர் 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க. உழவர்களின் நலன் காக்க முத்துராமலிங்கர் மாநாடு நடத்திய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உழவர்களுடைய நலன் காக்க முத்துராமலிங்கர் மாநாடு நடத்திய இடம் எது அப்படின்னா ராஜபாளையத்துலதான். அதாவது உழவர்களுடைய நலனுக்காக மாநாடு நடத்தியிருப்பாரு. கமுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூல் இது பண்ற அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்காக ஒரு வேலை செய்யறவர்களுக்காக கமுதியில என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு மாநாடு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மறியல் மாதிரி ஒரு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருப்பாரு. மதுரையில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை மதுரையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோவில் இப்ப மீனாட்சி அம்மன் கோவில ஒரு பர்டிகுலர் இனத்தவர் மட்டும்தான் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் எதிர்த்து மதுரையில என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா போராட்டம் வந்து நடத்தி இருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான இன்னைக்கும் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம தமிழ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம 7th தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.